பேக் டு மை சேனல் கைஸ். ஸோ ஃபைனலி ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ எங்கள் ஊர் வந்துட்டு திருவண்ணாமலையாண்டு இருக்குது. எங்கள் வில்லேஜ் வந்துட்டு விஸ்வநாதபுரம் ஒன்று. ஸோ திடீர்னு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எஸ்டர்டே சாயங்காலம் தான் லேண்ட் ஆனேன். பஸ்ஸில் வந்தேன். ரொம்ப ஹெக்டிக், ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்தாச்சு. அண்ட் ஸோ லெட் மீ ஷோ யூ மை கிராண்ட்மா ஹவுஸ். ஸோ கிராண்ட்மா ஹவுஸுக்கு தான் வந்திருக்கேன். நாங்கள் இன்னும் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்டே பண்ணல வீடை. சின்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வீடு டெவலப் பண்ணலான்னு. ஸோ ஆனால் இங்கே கைஸ் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான மரஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் லெட் அஸ் லுக் அட் தட். ஸோ வந்துட்டு தேங்காய் மரம் இருக்குது. தேங்காய் மரம் ஸோ ரீசெண்டாக தான் நெட்டை வச்சோம். மேக்ஸிமம் 5 years about லைக் தட். நெக்ஸ்ட் வந்துட்டு வலைமரம் கைஸ், வலைமரம் இல்லை வாழைக்காய் அப்பப்போ வந்துட்டு போது பாட்டி வந்துட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் சம் இதே செடி எங்கள் பாட்டி சொன்னாங்க, கழுங்கு ஏதோ தெரியாது எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு செடி காலையில் ஃபுல் ட்ரை ஆகிட்டு இருந்துச்சு என்டையர் ஏரியா. பிகாஸ் கிராண்ட்மா வந்துட்டு 15 days எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க ஊரில். ஸோ ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. வெத்தலை செடி கூட இருந்துச்சு, பட் அது ட்ரை ஆனதுனால போயிடுச்சு. இட் கம்ப்ளீட்லி ட்ரைடா. அண்ட் final and we have that typical flower. And then we have இங்கே ஒரு வாழைக்காய் செடி எவ்வளோ இருக்குது பாருங்கள் கைஸ், நிறைய இருக்குல்ல. ஸோ இதில் தான் சாப்பாடு இனிமேல் நான் வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் இதில் தான் சாப்பாடு. ஸோ தென் வி ஹேவ் ரோஸ். ஸோ காலையிலே வந்துட்டு ரோஸ் எல்லாம் பிடுங்கியாச்சு. அண்ட் வி ஹேவ் பச்சை மிளகா செடி. ஸோ வி ஹாவ் plenty of பச்சை மிளகா செடிஸ். என்டையராக பச்சை மிளகா தான், அங்கெல்லாம் பச்சை மிளகா. ஸோ திஸ் இஸ் வாட் எங்கள் கிராண்ட்மா வந்துட்டு வளர்த்துட்டே இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு கம்ப்ளீட்லி வில்லேஜ். ஸோ அங்கே மாடு. அண்ட் இது சுண்டக்கான்னு வாங்க கைஸ், இது பேர் சுண்டக்காவான். எங்கள் பாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, ஆனால் நாங்கள் தான் சாப்பிட்றதே இல்லை. ஸோ புலாவர் எங்கள் ஊரில் ஃபுல்லாக ஒரே சாங்காக இருக்குது கைஸ். ஸோ இது மரம் எங்களதெல்லாம்னா ஸோ எங்கள் பக்கத்து வீட்டவங்களது தேங்காய் மரம், வீட்டுக்கு வீடு தூர் தேங்காய் மரம் கைஸ். ஸோ எங்கள் ரிலேட்டிவ் வீடு கூட இங்கே தான் இருக்குது. ஆனால் அவங்க இப்போ வெளியே போயிட்டாங்க. அவங்க மாடு இதை இங்கே ஃபுல்லாக புல் தான். நேற்று என் கசின் வந்ததுனால ஸோ எங்கள் மாமா வீடு கூட இங்கே தான் இருக்குது கைஸ். ஸோ கொஞ்சம் வாக் பண்ணணும், ஒரு 10 minutes ஆகும். ஸோ வாக் பண்ணிட்டோன்னா வந்துடும். ஓ இந்த ஃப்ளவர் இதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க, கனகாமரம். ஸோ பூ வந்துட்டு காலையிலே நான் ஏஞ்சிட்டேன், 6 o'clock ஏஞ்சிட்டேன். ஸோ 6 o'clock ஏஞ்சிட்ட உடனே பாட்டி வந்துட்டு சரி பூவெல்லாம் பறித்து வச்சுட்டேன்னு சொன்னதுனால பூவெல்லாம் நான் பறித்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டி வந்துட்டு 14 days ஆச்சுல வந்து உருளி தெரியுமா, உருளி. தென் திஸ் ஆக்சுவலி இது ஹேருக்கு அண்ட் ஃபேஸுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். எங்கள் அம்மா என் தம்பி கூட இது தடவின்னு இருந்தாங்க. அண்ட் இங்கேயும் ஒரு கனகாமரம். அண்ட் தட் சைட் இஸ் வந்துட்டு வேறவங்களுது, அந்த சைட்டெல்லாம் வேறவங்களுது, எங்களுது இல்லை. இது வந்துட்டு தான் பாத்திங் ரூம். அங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ தொட்டி தண்ணி கைஸ் எவ்வளோ தண்ணியாக இருக்குது தெரியுமா. காலையில் நான் தான் ஹெல்ப் பண்ணேன் பாட்டிக்கு. ஸோ தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ என்டையராக தொட்டி நிறைஞ்சிருச்சு. நேற்று வந்து லேண்ட் ஆனோடனே என் கசின் வந்துட்டு லேண்ட் ஆனோடனே என் கசின் மீன்ஸ் எங்கள் அம்மாவோட தம்பி பையன் வந்திருந்தான். ஸோ வந்துட்டு அவங்க எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே தான் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஸோ என்கிட்ட பொட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. ஸோ ஆஸ் ஐ மீன் வில்லேஜ் நான் இதெல்லாம் வச்சு தான் ஆகணும். ஸோ ஃப்ளவர் கூட வைக்கணும், ஆயிலில் வைக்கணும். நான் இன்னும் வைக்கல, நாளைக்கு கோயிலுக்கு போகிறேன். ஸோ அப்போ வைக்கலான்னு இருக்கேன். சத்தைக்கு இவ்வளோதான். அவ்வளோவா எங்கள் அம்மா சொன்னாங்க போகாத ரொம்ப வெயில், நீ எல்லாம் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பட் நான் தான் வந்துட்டேன். அவ்வளோவா வெயில் இல்லை. நான் தூங்க மாட்டேன்னு நினச்சேன், பார்த்தா நேற்று நைட் நான் தூங்கிட்டேன். என் கசின் கூட என் கூட வந்துட்டேன். அது சின்ன பையன், சின்ன புள்ள வந்துட்டு நாங்களாம் தூங்கின்னு இருந்தோம். செம்ம தூக்கம். அம்மா அவன் அந்த பெட்டை விட்டு ஏன் பெட்டுக்கே வந்துட்டான்.
அம்மா தூக்கத்தில் இருக்கான் அவன். எனக்கு அவ்வளோவா தூக்கமே இல்லை. புது இடம் நடந்தால் நான் எங்கே தூங்கலை. எங்கள் ஊருக்கு வந்து நான் ஆஃப்டர் 5 years நான் எங்கள் ஊருக்கு வரேன். பிகாஸ் இன்ஸ் ஹாட்டாக இருக்கிறதுனால நான் வரதே இல்லை. எனக்கு ஹாட்டாக இருந்தால் ஆகிறது இல்லை. ஸோ பட் இந்த தடவை 1 month லீவ் இருக்கிறதுனால செம் எக்ஸாமுக்காக சரி 1 week மட்டும் இருக்கலான்னு வந்த பிளான் தான். தெரியாது, நான் 3 days கூட ரிட்டர்ன் போயிடலாம். ஆனால் அது என் டென்ஷன்ஸ் அண்ட் ஐ டோன்ட் நோ வெதர் ஹாட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். ஆல் தான். ஸோ எங்கள் வீடு இன்னும் நாங்கள் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்டே பண்ணலை. ஸோ பாட்டிக்கு தேவையானது மட்டும் இருக்குது. சின்ஸ் எங்கள் பாட்டி அல்லோனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்டவ்ஸ் மட்டும்தான் நாங்கள் இங்கெல்லாம் வச்சுருக்கோம். மற்றது எதுவுமே இல்லை. 14 days இல்லாததுனால ஃபுல் டஸ்ட் ரொம்பிடுச்சு. மழை வந்து சீத்தெல்லாம் அடித்து ஃபுல் டர்ட் ஆகிடுச்சு ஏரியாலாம். ஸோ பாட்டி வந்துட்டு காலையிலேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. தொட்டியில் இருந்த தண்ணியெல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஸோ தொட்டியில் இருந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ ஃபுல் பியூர் வாட்டர் காலையில் நான் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு க்ளீனாக இருக்குது. ஸோ மரம் இருக்கிறதுனால காற்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோவா எனக்கு வெயில் இல்லை. ஸோ டுடேஸ் அவ்வளோதான். இதுதான் எங்கள் பாட்டியோட வீடு. ஸோ ஐ கெஸ் 5 years பேக் தான் கட்டணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் உள்ளே வந்துட்டு ஒரு சின்ன டிவி இருக்குது. அவ்வளோவா எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் இங்கே பர்மனெண்ட்டாக வரப்போகும்போது கொஞ்சம் எலாபரேட் அண்ட் புதுசாக அப்கிரேட் பண்ணிடுவோம். அண்ட் பாட்டிக்கு வந்துட்டு ஃபேன் அண்ட் ஒரு லேடர் அண்ட் துணி, அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் கிச்சன் அண்ட் ஒன்றும் இல்லை. பாட்டிக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்டவ்ஸ் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் ஒரு கிச்சன் அண்ட் ரூம் மட்டும்தான் கட்டியிருக்கோம் இங்கே. அண்ட் அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். ஸோ வந்துட்டு போகிறதுக்கு மட்டும்தான் இது. சின்ஸ் நாங்கள் இங்கே செட்டில் ஆகிட்டோன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஃபைனலி கோயிலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். நானும் பாட்டியும் வந்துட்டோம். ஸோ பஸ்ஸில் தான் வந்ததுனால ஃபுல் ரஷ்ஷு. ஸோ இந்த டெம்பிளில் வந்துட்டு முருகனோட கும்பாபிஷேகம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஃபார்காட். ஸோ ரொம்ப க்ரௌட், ரொம்ப ஸ்வெட்டிங் அண்ட் வெரி ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அந்த தீர்த்தம் மேலே வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால ரொம்ப நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி மோர் தென் 2 hours ஃபுல் ரஷ்ஷில் வெயிட் பண்ணி ஃபைனலி தீர்த்தம் கிடைச்ச உடனே நாங்கள் நெக்ஸ்ட் டெம்பிளுக்கு போக ரெடி ஆகிட்டோம். போதும் எடுத்துகிட்டு வா. ஆனால் இது எனக்கு தான், நீ தொடக்கூடாது. யாரோ தோட்டது மாங்காய். ஸோ வந்துன்னு இருக்கிற வரையில் ஸோ பார்த்ததும் மாங்காய் செடியே. ஸோ வேணும்னு சொல்லிட்டு கசின்கிட்ட கேட்டதுனால மாங்காய் அடித்து கொடுத்துட்டான். யாராவது பார்த்தாங்கன்னா எங்களை தான் கல் அடிப்பாங்க. பட் ஸ்டில் என் கசின் எடுத்துன்னு கொடுத்துட்டான், சின்ன பையன். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மாங்காய் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு மட்டும்தான் சொன்ன உடனே எனக்கு இன்னொரு மாங்காய் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ வந்துட்டான். அஜா பேட்டா, எனக்கு அது உனக்கு என் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டதான் சாத்தியே. கொடு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். வா வாப்பலாம். இது என்னடா அழுக்கு? காலு வெந்துரும் கையெல்லாம். ஆமாவா? வாயில பட்டாதான் வெந்துரும். அது ஏன் வீடியோ எடுத்துனுக்குறா? யாரா பார்த்தா திட்ட மாட்டாங்களாடா? அவனுக்கு சொந்தக்காரு. ஆமாவா? சாதி மூஞ்சி காமி. அழகு குரங்கு, குட்டி குரங்கு.